ஸோ இந்த வாரம் முழுக்கவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிறிஷ காணாங்கிறதுலையும் அதை வச்சு என்ன நடக்குதுங்கிறத வச்சு மட்டும் தான் கதை மெயினாக மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக இன்றைக்கி தெரியுது. ஸோ அதில் இப்போ வந்து கிறிஷ் ரொம்ப யோசிச்சு பார்க்குறாரு. இன்றைக்கி எபிசோடு ஆரம்பிக்கும் பொழுதே வந்து நம்மளை வந்து இப்படி போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்மளை அம்மாவும் நம்மளை பார்க்க வரமாட்டாங்க அப்படின்ட்டு அது இந்த சிவாஜி படத்தில் தலைவர் சொல்லுவார்ல, ஐ வாஸ் கார்னர்ட், ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் வந்து எந்த வழியும் இல்லை, என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் சரி இடத்த காலி பண்ணுறோம் அப்படின்னு ஓடி போகிறாரு அந்த பையன். ஸோ ஓடி போய் அது வந்து கேட்டு கிட்டக்க செக்யூரிட்டி உட்காந்துருக்கும் பொழுதே அழகாக சந்துக்குள்ளார பூந்து போயிட்டுருக்க அந்த சமயத்தில் தான் வந்து முத்து தன்னுடைய சவாரியை கிட்டக்க இருக்கிற ஒரு இடத்துல வந்து அந்த வயசான ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவியோட பேரை கூட மறந்துருந்தார்ல, அவரை இறக்கி விட்டுட்டு அவருக்கு பேகெல்லாம் எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த இதை பின்னாடி பூட் டிக்கே வந்து க்ளோஸ் பண்ணாமல் விட்டுறாரு. அதில் அந்த கிறிஷ் ஓடி போய் உட்காந்துக்க இவர் அதை க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. கரெக்டாக வந்து எதேச்சையாக நடந்தாலும் கிறிஷ் வந்து கரெக்டாக முத்து மீனா கிட்ட மாற்ற மாதிரி தான் கதையை கொண்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு தானே கதையை கொண்டு போக முடியும். யாராவது 3வது கதை போய் வந்துச்சு அவர் போய் கிறிஷ் பார்த்தாருன்னு கொண்டு போகிறதுக்கு பதிலாக இப்படியே வச்சுக்கலான்ட்டாங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாரு முத்து அப்படின்னா வந்து மீனாவை பிக்கப் பண்ண போக மீனா தன்னுடைய கணவரை பற்றி பெருமையாக வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கா. பூ கட்டுற ஒரு அக்கா கிட்டக்க அவங்க வந்து உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு மீனான்னு பேசிக்கிட்டு இருக்க. முத்து அங்கே போனதுக்கப்புறமா வந்து என்னை பற்றி வந்து தப்பாக பேசினியாரெலாம் கேட்க, ஐயோ அந்த மாதிரிலாம் மீனா பேசவே மாட்டான்னு அவங்க சொல்ல அந்த குட்டி ரொமான்ஸ் காட்சிக்கு பிறகு 2 பேரும் காருக்குள்ளே ஏறிடுறாங்க. காரை பார்த்தா செக் பாயிண்டில் நிறுத்துறாங்க. யாரா செக் போஸ்ட்டில் நிறுத்துறான்னு பார்த்தா அங்கே வந்து அருண் நின்றுட்டுருக்காரு. ஐயோ 7:30 இவன் நம்மளை நிறுத்துவானே அப்படின்னா யாரோ டெட் பாடியை காரில் வச்சு தூக்கிட்டு வராங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு நல்ல பேர் வாங்கணும்னு முடிவு பண்ண அருண் கொஞ்ச நாளைக்கு ஆற போகணும்னு முடிவு பண்ணதுனால அவரை செக் பண்ண வேணாம் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ வந்து இன்னொருத்தர் போய் அந்த கரெக்டாக அந்த பூட்டை திறக்கும் பொழுது இவர் சொன்னதுனால அவரும் பார்க்காம விட்டுறாரு. கிறிஷ் உள்ளே இருக்கிறது யாருக்கும் தெரியல. இதுக்கு நடுவில் வந்து அந்த அண்ணாமலையுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார்ல, பரஸ் அங்கிள் அண்ட் அவரோட மனைவியை பார்த்து அவங்க கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து அந்த மணி இருக்காரே அவர் வந்து செஞ்ச வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே மகேஸ்வரிக்கு கால் வருது. ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி அந்த அந்த பையனை காணோம் அப்படின்னா அவங்க ஐயோன்னு உங்களை நம்பி தானே விட்டோம் அப்படின்ட்டு வந்து ரோஹிணி கால் பண்ணுறாங்க. ரோஹினிகிட்ட பேசும்பொழுது ரோஹினி வேறு மனோஜ் கிட்டக்கு வந்து மகேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே காணோன்னு ஐயோ ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்னா பென்சில் ஒரு பையனை குத்தி விட்டான், அதுக்கப்புறம் தான் திட்டிடுவாங்கங்கிற பயத்தில் போயிட்டானோன்னு ஏன் அப்படி பண்ணுறானே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இதில் இவங்க வெளிலே இருந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க துபாயில் இருக்காங்களாம். உள்ளார மட்டும் மகேஸ்வரியை மட்டும் அனுப்ப அவங்க அங்கே போய் கேட்டால் நாங்கள் ரிலேட்டிவ் ஏஜென்சியில் இருக்கோம் தேடிட்டு இருக்கோம்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ரோஹினி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவனுக்கு அட்ரஸ்லாம் தெரியாது, மீனாவோட நம்பர் தான் தெரியுங்கிறாங்க. அப்போ மீனாவுக்கு கால் பண்ணு சும்மா கேட்குற மாதிரி கேளுன்னு. சரி எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறனால மூளையே யோசிக்காமல் விட்டுருச்சு அப்படின்னு வந்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் மீனா ஃபோன் எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் அடுத்த ஒரு கேள்வி. ஸோ இதுக்கெல்லாம் இடையில் இந்த கதை போகிற போக்கை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ கிறிஷை திருப்பி வீட்டுக்கு கூட்டதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் தான் அந்த பையன் படிக்கிறான்னு தெரிஞ்சால் திருப்பி அதே இடத்துல தான் கதை போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் படிக்கிறான்னு தெரிஞ்சு அதை வச்சு கதை போச்சு. இப்போ திருப்பி அங்கேயே தான் போகுது அப்படின்னா கதை எல்லா விஷயத்தையும் நல்லா நகருது. ரோஹிணி விஷயத்தில் மட்டும் என்னென்னா அதை முடிச்சுட்டு அந்த கதையுடைய ஒரு பரபரப்பு குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மேலே என்ன கொண்டு வருது அப்படிங்கிறத ஒரு ஃபிகர் அவுட் பண்ணுற வரைக்கும் இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரோஹிணி மினிமம் இந்த பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.